ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருக்கம் காட்டி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய நிலையில் அடுத்த மாதம் தென்கொரியாவில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை ட்ரம்ப் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மூவரும் பேச்சுவார்த்தை நடத்தியது சர்வதேச அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் இச்சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இந்தியாவையும் ரஷ்யாவையும் மோசமான சீனாவிடம் அமெரிக்கா இழந்துவிட்டதாக தனது ட்ரூத் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த கருத்து உலக அரங்கில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், மோடி எப்போதும் தனக்கு நண்பர்தான் என்றும் அவருடன் எப்போதும் நட்புறவுடன் இருப்பேன், இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவது தனக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் ட்ரம்பின் கருத்தை வரவேற்று பதிவிட்டிருந்தார். இதனால் இருநாட்டு உறவில் விரைவில் சுமூகம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த மாதம் அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த மாதம் தென்கொரியாவில் APEC எனும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. தென்கொரியாவின் ஜியாங்ஜு நகரில் இந்த உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் பங்கேற்கின்றனர். எனவே இந்த மாநாட்டில் ஷி ஜின்பிங்கை சந்தித்து ட்ரம்ப் பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பில் இருநாட்டு வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு குறித்து அதிகம் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிபர் ட்ரம்ப் சீன அதிபருடனான இந்த சந்திப்பில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் சர்வதேச அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.